பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாதத்தின் முதல் நாளில் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வார்த்தை, 526வது பக்கம். பழைய ஏற்பாடு 526வது பக்கம், 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 18வது வார்த்தை. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இது ஒரு நல்ல வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மனமகிழ்ச்சியான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி வாசிக்கலான்னா, அந்த வார்த்தையை தேசத்தை உனக்கு தருவேன். அடுத்து இன்னும் எப்படி வாசிக்கலான்னா, கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். இன்னும் எப்படி வாசிக்கலான்னா, உங்கள் சுதந்திரமான தேசத்தை, உங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். இது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர், இதுவரை இல்லாத ஒன்றை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? தரப்போகிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர், இதுவரை கிடைக்காத ஒன்றை இந்த மாதம் கிடைக்க பண்ண போகிறாரு. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம். சுதந்திரம் உங்ககிட்ட கட்டாயம் வரும். அதை யாராலும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறது முன்னந்தொடைய, நீ தான் அதை எடுக்க முடியும். பாருங்க, சாமுவேல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு முன்னந்தொடையை எடுத்து என்ன செய்ய சொல்கிறாரு? சவுல் வர்றதுக்கு முன்னாடி சாமுவேல்கிட்ட சொல்கிறார், நாளைக்கு நேரம் ஒருத்தன் வருவேன் சவுல், அவனுக்காக ஒரு கெடா அடிக்கும் பொழுது அதில் ஒரு முன்னந்தொடை சிறப்பான ஒரு பகுதியை கர்த்தர் எடுத்து சாமுவேல்கிட்ட வைக்க சொல்கிறார். இது வேறு யாருக்குமே கிடையாது. இது யாருக்கு உரியது? சவுலுக்குன்னு எடுத்து வையே, அவன் வருவேன் நாளைக்கு, அவன்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிற ராஜா. அப்போ சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையான உணவை தேவன் எடுத்து வைத்து முன்குறித்து வைப்பாருன்னா அதுதாங்க முன்குறித்து வைக்கக்கூடிய சுதந்திரம். இந்த மாதம் உனக்குன்னு கர்த்தர் நிறைய சுதந்திரித்து வச்சிருக்கிறார். நீங்கள் பாருங்க, மேல் வீட்டில் போங்க, சமுக்காலமெல்லாம் விரித்து ஆயத்தமாக பண்ணப்பட்ட ஒரு வீடு இருக்கும். அங்கே போய் ராபோச்சனத்துக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க. அங்கே சமுக்காலமெல்லாம் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு வீடு இருந்துச்சு. ஏசப்பா சொன்னார், போங்க, கழுதையும் ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீங்க, அவனிடத்துல சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், கூட்டிகிட்டு வாங்க. அப்போ அங்கே ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த என்ன இருக்குது? ஒரு கழுதை ரெடியாக அங்கே இருந்துச்சு. பேதுருக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, தூண்டில போடு, முதல்ல அகப்படுகிற ஒரு மீனை பாரு, அதில் உனக்கு எனக்கு வேண்டிய வரி பணம், வெள்ளி பணம் அங்கே உள்ளே இருக்குது. அப்போ அந்த மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு வெள்ளி பணம் ரெடியாக இருக்குது. அது வாயில் யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்கும் பேதுருவுக்கும் அந்த நாளில் செலுத்த வேண்டிய வரி இருக்கு இல்லையா? ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தணும் இல்லையா? அதை கர்த்தர் எங்கே வச்சுருந்தார்? வெள்ளி பணத்தை மீன் வாயில் ரெடியாக வச்சுருந்தார். இப்போ போய் ரெடி பண்ணலை, ஏற்கனவே ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சீசர்கள் வந்து கரை ஏறுவதற்கு முன்னாடி சுடப்பட்ட மீன்களை ஏசப்பா ரெடியாக வச்சுருந்தார். வாங்கப்பா சாப்பிடுங்க, உங்களுக்காக நல்ல தழலில் சுட வைத்த அழகான மீன் அவங்களுக்கு ரெடியாக வைத்திருந்தார். இந்த மாதம் உங்களுக்குன்னு உரியது வேறு யாருக்குமே கிடைக்காது, அது உங்கள் கையில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், எனக்குரிய தேசம் எனக்கு கிடைக்கும், எனக்குரிய கானான் எனக்கு கிடைக்கும், என் சுதந்திரம் எனக்கு கிடைக்கும். சொல்லுங்கள், உங்களுக்கு வர வேண்டியது இன்னைக்கு எத்தனையோ வேறு இடத்துல இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, அதை கர்த்தர் இந்த நாளில் உன் கையில் கரெக்டாக வந்து கொடுப்பாரு. பாருங்க, ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறேன். உபாகமும் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இஸ்ரவேல் மக்கள் கானானை நோக்கி வருகிற பாதையில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அழகழகாக சொல்கிற வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாடு படித்தீங்கன்னா அவருடைய நடத்துதலை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உனக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். ஏசாவுக்குரியது ஏசாவுக்கு தான்.
அது ஒரு நாள் யாக்கோப்புக்கு வரவே வராது. நல்லா கவனிங்க, ஏசாவோடு நீ போர் செய்யாத. ஏசா இப்போ இல்லை, ஏசாவுடைய பிள்ளைகள் தான் இருக்காங்க, ஏசாவுடைய வம்சம்தான் இருக்கு. ஆனால் அந்த தேசத்தை, மலை நாட்டை, சேயீர் மலை நாட்டை யாருக்கு கொடுத்துட்டாராம் கர்த்தர்? ஏசாவுக்கு கொடுத்துட்டாராம். ஏசா யாரு? யாக்கோப்புடைய அண்ணன். அவன் கானானிய பெண்களை திருமணம் முடித்து கானானிய முறையில் வாழ்ந்தவன். ஆனால் அவனுக்கும் சில நாடுகளை, சில தேசங்களை, சில எல்லைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர்கள் பலத்த இடி முழக்கத்தின் சத்தத்தோடு, தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவன் முன்னடக்க, யாக்கோப்பின் எலும்புகள் கூட இருக்க, முழு பரலோகமும் ஒத்தாசையோடு இஸ்ரவேலர்கள் வருகிற பாதைகளில் எல்லா நாடுகளையும் அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி வர்றப்ப ஏசா இருக்கிற நாட்டுக்கிட்ட அவங்க வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, மேலே பாருங்க 4ஆம் வசனம், ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையை கடந்து போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவாங்க, அவர்களோடு நீங்க போர் செய்யாதீங்க. உங்கள் சகோதரன் அவன் யாக்கோப்புனுடைய அண்ணன். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பண்ண, யாக்கோப்பை கர்த்தர் நேசித்து ஏசாவை கர்த்தர் வெறுத்தாராம். அதனால இந்த ஏசா வம்சம் அப்படியே நின்றுபட்டு போச்சு. அது ஒரு மலையோடு நிற்குது. ஆனால் அந்த வழியை நீங்கள் போகும் பொழுது ஏசாவுடைய அடியில் ஒரு பிட்டு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா அதை யாருக்கு நான் கொடுத்துருக்கிறேன்? ஏசாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த சுதந்திரம் யாருக்கு சொந்தம்? ஏசாவுக்கு சொந்தம். அதை யாருமே தொட முடியாது. கர்த்தர் துணை நீக்க அது ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதை யாராலே எடுக்கவே முடியாது. பாருங்களே, பீலையாம் சபிக்க வரேன், அவன் சபிக்கப்பட்டு போயிடும். அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்க போயிடும். பாலாக்கு ராஜா அவனை கூட்டிகிட்டு வர்றான். இப்போ கூட்டிகிட்டு வந்து நல்ல பலிபீடமெல்லாம் கட்டியாச்சு. பலிபீடத்து மேலே ஏறி நின்று இவன் பார்த்து, நீ விளங்க மாட்ட, உருப்பிட மாட்ட, இல்லாமல் போயிடுவ, சிதைந்து போயிடுவ. அவன் என்ன சாபம் சொல்கிறானோ அதை அப்படியே பழிக்கும். ஆனால் இப்போ அவன் ஏறி நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நீ அவர்களை சபிக்க முடியாது. உனக்கு கொடுத்த வரங்கள் அவங்கள சபிக்க நீ பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, அகிப்தோப்பேல் நல்ல ஆலோசனைக்காரன். அந்த நல்ல ஆலோசனைக்காரன் என்ன சொன்னாலும் நடக்கும். அவன் ஆலோசனை அவ்வளவு சிறந்த ஆலோசனை. ஆனால் அந்த ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? தூக்கு மரத்தில் அனுப்புனார். கடைசியில் தூக்கிலிட்டு செத்தான்னு எழுதியிருக்கு. தானாக செத்து போயிட்டேன். ஒரு தீர்க்கதரிசி மதிகட்டவனா செத்து போகிறேன் பாருங்க. காரணம், தேவன் கொடுத்த வரத்தை, தேவன் கொடுத்த வல்லமையை, தேவன் கொடுத்த ஞானத்தை தேவனுக்கு விரோதமாக பயன்படுத்தும் பொழுது, தேவன் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு விரோதமாய் பயன்படுத்தும் பொழுது, தேவன் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு விரோதமாய் பயன்படுத்தும் பொழுது, தேவன் மகிமைப்படுகிற நபருக்கு விரோதமாய் பயன்படுத்தும் பொழுது கடைசியில் அந்த கிருபை சாபமாய் மாறி போச்சு. அவன்கிட்ட இருந்த அந்த ஆலோசனை என்கிற கிருபை தான் தேவன் கொடுத்தது தான். ஆனால் அதை யாருக்கு விரோதமாக பயன்படுத்துகிறான்? தாவீதுக்கு விரோதமாக பயன்படுத்தினான். தாவீதுக்காகத்தான் அவனுக்கு கர்த்தர் அந்த கிருபை கொடுத்தார். தாவீதுக்கு தான் அவனை ஆலோசனைக்காரனாய் வைத்தார். தாவீதுக்கு தான் அவனை தீர்க்கதரிசியாய் வைத்தார். தாவீதோடு உடன் பங்காளியாக இருக்கத்தான் அந்த கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த கிருபையை அவன் தவறாக பயன்படுத்தும் பொழுது, அப்சலோம் பக்கம் சாயும் பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனையாய் ஓட்டத்தை முடிக்கிறேன் பார். எவ்வளோ ஒரு நல்ல முடிக்க வேண்டிய நபர் எவ்வளவு வேதனையாய் போய் தூக்கிலிட்டு அவனாக தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டான். காரணம், இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாமே மகிமையாக இருக்கும். இடம் மாறும் பொழுது அது சாபமாக நமக்கு போயிடும். அப்போ ஏசாவுக்கு கொடுத்ததை யாருமே எடுக்க முடியாது. இஸ்ரவேலரே தொட முடியாட்டி வேற யாரும் தொட முடியும்? காரணம், தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் கொடுத்தது தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு கொடுத்ததை யாருமே எடுக்க முடியாது. சவுலுடைய வஸ்திரம் தாவீதுக்கு பொருந்தவே இல்லை. சவுல் வந்து தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கலட்டி கொடுக்குறேன், தலைச்சீராவை கொடுக்குறேன், மார்க்கவசத்தை கொடுக்குறேன், கை கவசத்தை கொடுக்குறேன், பட்டயத்தை கொடுக்குறேன். தாவீது சொல்றாரு, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, ஒன்றுது எனக்கு பொருந்தலை. இந்த மார்க்கவசம் என்னுடையதல்ல, இந்த தலைச்சீரா என்னுடையதல்ல, இந்த கால்கள் கையில் போடக்கூடிய அணிகலன்கள் என்னுடையதல்ல, இது எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு அப்பியாசம் இருக்கு. எனக்கு என்ன அப்பியாசம் தெரியுமா?
கவன்கல் தான் என்னுடைய அபியாசம். இந்த கவன்கல்லை வச்சு தான் சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதில் தான் கர்த்தர் எனக்கு பயிற்றுவித்திருக்கிறார். அதில் தான் என்னை உருவாக்கி இருக்கிறார். இந்த அணிகலன் எனக்கு போதும், இதை வைத்து கர்த்தருடைய பலத்தோடு நான் யுத்தத்தில் ஜெயித்திருவேன். நீ கொடுக்குற பட்டயமும் கேடயமும் மார்க்கவசமும் கை கவசமும் காலுறைகளும் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் புறக்கணிச்சிட்டான். காரணம், அது தாவீதுடையது அல்ல. அப்போ சொல்லுங்க, என்னுடையது தான் எனக்கு சொந்தம், இன்னொருத்தருடையது எனக்கு சொந்தம் அல்ல. இன்னொருடையது ஒரு வேளை சொந்தமாக்கினா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், நீயே அந்த மனுஷனடா, நீ உரியாவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டேயே, நீ உரிய பிறருடைய சொத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சாபத்தை சொல்லும்படியாக தேவன் முன்னாடி தீர்க்கதரிசியை அனுப்புவார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு எனக்கு. 11 மாதம் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த நாளில் எனக்கு கிடைச்சி, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைச்சிட போகுது. இந்த வேடலே வந்துருச்சு எல்லாமே, எல்லா சுதந்திரத்தையும் இந்த மாதம் நான் கட்டவிழ்க்க போகிறேன். ஏன்னா இந்த எங்கே இருக்குன்னு இந்த வேடு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை லைவாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் சுதந்திரத்தை தரப்போகிறேன். இந்த மாதம் அவர்களுக்கு கானானை நான் தரப்போகிறேன், அவர்கள் தேசத்தை நான் தரப்போகிறேன். அவர்களுக்கு உரிய கிருபைகளை, வரங்களை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, ஊழியங்களை, அவர்களுக்கு வேண்டிய உலகப்புறமான குழந்தை பாக்கியங்களை, அவர்களுக்கு வேண்டிய வேலைகளை, அவர்களுக்கு வேண்டிய வீடு வசதிகளை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நான் தரப்போகிறேன். அதைத்தான் அங்கே சொல்கிறாரு, அழகா சொல்கிறாரு, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை நான் உனக்கு தருவேன். நீ அடுத்தவங்களுடைய காரியத்தை இச்சிக்காத, அடுத்தவங்களுடைய எல்லையை நீ இச்சிக்காத, ஏசா எல்லையை நீ பார்க்காத. உனக்கு நான் வச்சிருக்கிறேன். எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த உனக்கு தருவேன். சரி, அந்த வசனம் முடிஞ்சு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த இடத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாராம்? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக. அங்க ஏசா, இங்க யாரு? மோவாப். மோவாப் யாரு? லோத்துடைய பிள்ளைகள் 2 பேர், மோவாபியர்கள், அம்மோனியர்கள். ரோத்துக்கு 2 பிள்ளைகள் பிறந்துச்சு இல்லையா? மகள்கள் மூலியமாய் வந்த துஷ்ட சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி. ஆனா அப்ப யாரு? லோத்து. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய யாரு? உடன் சகோதரனுடைய மகன். இவன் கொல்ல காலம் ஆபிரகாமோடு இருந்தார் இல்லையா? அதன் நிமித்தம் தேவன் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இவனை அறியாமலேயே பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. அவனுக்கு நினைவு இல்லை என்று வேதம் சொல்லுது, அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. ஆனா குழந்தைங்க பிறந்துருச்சு. இப்ப அந்த பிள்ளைகளை கர்த்தர் தெருவில் விடல, அவர்களுக்கும் எல்லைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நாளும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்குன்னு சுதந்திரம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு எல்லைகள் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு, உங்களுக்குன்னு வழிநடத்தல வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் மற்றவர்களுடைய எல்லைகளை சுதந்திரிக்காதபடி நமக்குரியதை நாம் சுதந்திரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, கர்த்தருடைய கையில மகிமையுள்ள பாத்திரங்களாய் மாற்றுவார் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்களே, இப்ப மோவாப்பை பத்தி கர்த்தர் சொல்றாரு. இவன் யாரு? மோவாப்பும் அம்மோனியர்களும் சபைக்குள்ளே வரக்கூடாது, அருவருப்பானவர்கள். ஏன்னா சொந்த தகப்பனுக்கே பிள்ளைகளை பெற்றெடுத்ததுனால அவர்கள் அருவருக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க மாட்டேன்? யாக்கோப்புக்கு நான் கொடுக்க மாட்டேன், இஸ்ரவேலர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் யாரு? நான் கொடுத்த அந்த சுதந்திரம் அவர்களுக்கு தான். பாருங்களேன், மோவாப்பியருடைய சுதந்திரத்தை நீ அவர்களை வருத்தப்படுத்தாமலும். 9ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத்தின் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இப்போ கர்த்தர் கொடுத்தாருன்னா அதை யாரும் தொடக்கூடாது. ஏன்னா தொட்டோம்னா டேஞ்சர். வேதத்தில் எழுதியிருக்கு, ஒரு டிரான்ஸ்பாரத்தில் கையை வச்சா என்ன கெதியோ அதுபோல் தேவன் நமக்கு கொடுத்ததை வேறொருத்தர் தொட்டாலும், வேறொருத்தருக்கு கொடுத்ததை நம்ம தொட்டாலும் ஆண்டவருடைய கோபாக்குன்னு நம்ம மேலே வந்து இறங்கும். கர்த்தருடையதே கர்த்தருக்கும், நம்முடையதே நமக்கு வைத்துக்கொள்ளணும். இது போலதாங்க நம்முடைய சம்பளங்களிலையும் கர்த்தருக்குரிய தசம பாகத்தை கரெக்டாக கொடுக்கணும். கர்த்தருடையதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தர் சொல்றார் மல்கியாவில், நீ தசம பாகத்தில் காணிக்கையிலும் என்னை வஞ்சித்தாயே என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், வேதத்தில் மற்ற அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 பேர் கணவன் மனைவி விற்கும் பொழுது கர்த்தருக்குன்னு வித்துட்டு
கடைசியில் எடுத்துக்கொள்கிறாங்க, தனக்குன்னு எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஊழியக்காரர் கேட்குறாரு, விற்கும் பொழுது அது உன்னுடையதாக இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி தேவனிடத்தில் பொய் சொன்னது என்ன? அனனியால் சப்பீரால் அந்த இடத்துல விழுந்தார்கள், செத்தார்கள், புதைக்கப்பட்டார்கள் என்று வேதம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஊடுருவி பார்க்கிறவர். ஒரு நாளும் உனக்கு கொடுத்ததை இன்னொருத்தரை தொட விட மாட்டார். இன்னொருத்தருக்குடையதை நீ எடுத்தாலும் அவர் விட மாட்டார். இடையில அவர் யுத்த வீரராய், சேனை தலைவராய், ஆயுததாரியாய், பராக்கிரமசாலியாய், யுத்த புருஷனாய் உன்னோடு கூட அவர் வழக்காட கூடியவராய் நிற்பார். இங்கே பாருங்க, இந்த 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒருத்தர் மோவாப்பு, அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாராம். 19ஆம் வசனம் வாசிங்க. அம்மோன் புத்திரருக்கு எதிரான சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோடு போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத்து புத்திரருக்கு சுதந்திரமாக. அப்போ 2 பிள்ளைகள் பிறந்தாங்க இல்லையா? ஒருத்தர் மோவாப்புக்குன்னு சுதந்திரம் இருக்கு, லோத்துக்கு சுதந்திரம் இருக்கு, ஏசாவுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த 3 பேர்த்து சுதந்திரத்தையும் கர்த்தர் இஸ்ரவேலர்களை தொட விடலை. ஆம்பிள்ள தான். ஆனால் எந்த இடத்த சுதந்திரம் கொடுத்தார் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம். 1வது வசனம், உபாகமம் 7:1. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும், நல்லா கவனிங்க, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களா? உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. இப்போ இந்த கானான் தேசம் யார் கையில் இருக்கு? 7 ஜாதிகள் கையில் இருக்கு. 7 பேர் இப்போ கானான் தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், அங்கே பாலும் தேனும் ஓடுதான். நல்லா கவனிங்க, பாலும் தேனும் ஓடுதுன்னா பால் ஓடுற ஒரு தேசம் கானான் தேசம், தேனு ஓடுற தேசம் கானான் தேசம். எவ்வளவு செழிப்பான ஒரு தேசம் அங்கே வச்சிருக்கிறாரு கர்த்தர். அதனால எமோரியரை நீ இச்சிக்காத, அம்மோனியரை நீ இச்சிக்காத, மோவாபியரை நீ இச்சிக்காத, அந்த இடத்த நீ கேட்காத. உனக்கு நான் அங்கே நல்ல இடத்த வச்சிருக்கிறேன், உனக்கு கானான் தேசம். பால், அது நல்லா யோசித்து பாருங்க, பால் ஓடுதுன்னா எவ்வளவு மாடு இருந்தா அந்த மாட்டில் பாலை கறக்க முடியாமல் மாடு கீழே என்ன பண்ணுது, பாலை அதுவாக லிக்யூடாக விட்டு அது தண்ணீராக ஓடுதான். அவ்வளவு செல்வம் பெருத்த ஒரு இடம் தான் அந்த கானான் தேசம். அங்கே தேனெல்லாம் ஓடுதான். தேன் பார்த்தீங்கன்னா அப்போ எம்புட்டு மலர்கள் இருந்தால் அங்கே தேன் ராட்டாக கட்டியிருக்கும். இது சும்மா கற்பனைக்கு எழுதப்பட்டதில்லை, அது ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். அந்த தேசத்தில் என்னாலும் கர்த்தருடைய இருதயம் அங்கே இருக்குமா. அங்கே கர்த்தரை உங்களை எப்படி வச்சிருப்பாரா? மகிழ்ச்சியாக வச்சிருப்பாராம். அவருடைய கண்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்குமா. உபாகமத்தில் நீங்கள் பாருங்களேன், 6ஆம் அதிகாரத்தில் இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அங்கே எப்படிப்பட்டவர் நம்மளோடு அவர் இருப்பார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்கிலுமிருந்து மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அப்படியே அவர் அதை வர்ணிச்சுக்கிட்டு வர்றாரு. அது எப்படியெல்லாம் அந்த தேசம் இருக்கும் என்பதை அவர் அங்கே சொல்லிக்கிட்டே வர்றாரு. இன்னும் பாருங்களேன், அந்த தேசத்தில் 6வது வசனத்தை வாசிக்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இந்த வார்த்தையை படிக்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? நம்மளை கர்த்தர் என்னன்னு சொல்றாரு தெரியுமா? நீ எனக்கு பரிசுத்த ஜனம், நீ எனக்கு பரிசுத்த ஜாதி, நீ என்னுடைய மனவாட்டி, நீ என்னுடைய மனவாளன், நீ என்னுடைய ஊழியக்காரன். நம்மளை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றப்படுத்துகிறது யார்? தேவனே அவர்களை நீதிமானாகி மாற்றி இருக்கிறார். ஊருக்கு ஒருவராக, ஜாதிக்கு ஒருவராக, சங்கத்துக்கு ஒருவராக, பட்டணத்துக்கு ஒருவராக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படி, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி, அவருடைய வல்லமையை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
பாருங்களே, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட. இந்த பூச்சக்கரத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்கங்க. பார்வோன் இருக்காங்க, ஏரோது இருக்கிறாங்க, நேப்காத்நேசர் இருக்காங்க, பெரிய பெரிய மனிதர்கள் உலகத்தில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கிருபை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், தாயின் கருவிலே உருவாகும் முன்னாடி உன்னை நேசித்தேன். இந்த நேசம் எப்படின்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியலங்க. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், அவ்வளோதான். நம்மகிட்ட வேற எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் ஜீரோ. ஒன்னே ஒன்று, அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைச்சிருக்கு, கிருபை கிடைச்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரே இடத்துல பிறந்தவங்க, ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த ஏசாவை வெறுத்துட்டேன், யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? யாக்கோப்பு அவனுடைய நற்கிரிகளை பாருங்களேன். துஷ்டனா இருக்கிறேன், ஏமாத்துக்காரனா இருக்கிறேன், பயங்கரமான பிரச்சனை உள்ளவனா இருக்கிறேன். ஆனால் அவனை கர்த்தர் நேசிக்கிறாராம், தெரிந்து கொண்டாராம். இது மாதிரி தான் நம்மகிட்ட நிறைய குறை இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே பூரண புருஷர்கள் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே 100% கரெக்டு கிடையாது. நம்ம 10, 5, 4, 3, 2, 15, 20 இப்படி தான் இருக்கிறோம். லோ பட்ஜெட்டில் தான் இருக்கிறோம், ரொம்ப லோவில் தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒன்றே ஒன்று இருக்குது நம்மகிட்ட, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். கைத்தட்டி கர்த்தர், அதுதாங்க ஓட வைக்குது. கிருபை தாங்க ஓட வைக்குது. மரியாள் வீட்டுக்கு கர்த்தர் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. சீட்டு போடுறாங்க, யாரு மேலே விழுகும்? மத்தியாவின் மேலே விழுந்துச்சான், அவன் கிருபை பெற்றிருக்கான். அவ்வளோதான். தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட. இதனால தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கே ஒழிய நம்முடைய சுயநீதி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை அவர் அழகா சொல்றாரு பாருங்க, பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தர் எதற்கு உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டாரு? சொந்தமாக இருக்கும்படி. இப்போ நம்ம அவருக்கு சொந்தமாக இருக்கிறோமா அல்லது தூரமாக இருக்கிறோமா? சொந்தக்காரங்கன்னா எப்படி இருக்கணும்? சகலத்திலையும் கூட இருக்கணும். வேதம் சொல்லுது, சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான், ஆபத்துக்கு உதவ சகோதரன். இதை படிச்சுட்டு நம்ம வீட்டில் போகிறோம், சகோதரனை தானே சொல்கிறாருன்னு. நமக்கு உண்மையான சகோதரன் யார்? இயேசு தாங்க. அவர் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பார். ஆபத்தில் அவர் முன்னாடி நல்ல சிநேகிதனாய் வந்து நிற்பார். சகோதரனாகவும் இருப்பார், சிநேகிதனாகவும் இருப்பார். சரி, அவர் நல்ல சகோதரன், நல்ல சிநேகிதன். நீ நானும் அவருக்கு நல்ல சகோதரனா? அந்த வசனத்தை அப்படியே அவர் கேட்குறாரு. நான் உனக்கு ஆபத்து காலத்தில் நல்ல சகோதரன், நல்ல சிநேகிதன். ஆபத்து காலத்தில் சகோதரனாகவும் நான் வர்றேன், உன்னை உண்மையாக எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற சிநேகிதனாகவும் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை சிநேகிக்கிறையா? ஆபத்து காலத்தில் எனக்கு பக்கத்தில் நீ நிற்பியா? கூட இருந்த 3.5 வருஷம் மாறு தட்டுனவன் நான் தான், ரைட்டு லெஃப்ட்டு நான் தான், முன்னாடி பின்னாடின்னு இருந்தவன் பூரா அவர் ஆபத்து காலத்தில் விட்டுட்டு ஓடி தலைதெறிக்க போய் படுத்துக்கிட்டேன். என்ன சொன்னாங்க? சத்தியமாக அவர் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசினோடனே சத்தியமாக அவனவே தெரியாது. கடைசி அவன் அடிச்சான் பாரு ஒரு அடி, அவனை எனக்கு தெரியவே. பார்த்தீங்களா எவ்வளோ துணிகரமான வார்த்தை? மனுஷ பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயந்து இயேசுவை சொல்லக்கூடாத வார்த்தை வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் 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 அவர்னு தான் எழுதி வச்சிருக்கிறார். அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். தேற்றற வாளர் கனமா எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இந்த பேதுரு என்ன வார்த்தை சொல்றான்? அவனை எனக்கு தெரியவே. எத்தனை வருஷம் கூட இருந்தவன்? 3.5 வருஷம் கூட இருந்தவன். அவன் மேலே தாங்க சபையவே ஸ்தாபிக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். அவனை தாங்க அப்போஸ்தலர்களில் லீடராக கர்த்தர் வைத்தார். ஆனால் மனுஷன் பதறி சொல்கிற வார்த்தை பார்த்தீங்களா? நாமும் நிறைய தடவை பதறி பதறி ஏதாவது சொல்லிடுவோம். ஆமாம், இந்த மாதம் அற்புதம் செய்யலை, நான் எதிர்பார்த்தேன். நீ எதிர்பார்த்தா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா? 430 வருஷம் எகிப்தில் இருக்கணும்னா 430 வருஷம் தான் இருக்கணும். அதுக்கடையில் அங்கே எவனுமே எல்லாமே நல்லவன் இல்லையா? ஒருத்தன் கூட ஜெபம் பண்ணி இருக்க மாட்டானா? ஒருத்தன் கூட உண்மையாக இருந்திருக்க மாட்டானா? அவன் என்னெல்லாம் திறப்பில் நின்றுருப்பேன். நம்மளை மாதிரி அவனும் பாஸ்டிங்கெல்லாம் போட்டு பார்த்துருப்பேன். ஆனால் வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அது நிறைவேறணும்ல. அது வரையும் நீ அங்கே இருப்பா. நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அங்கே தான். பாபிலோனில் தீர்க்கதரிசி இருந்தேன், எவ்வளவு ஜெபம் பண்ணேன். ஆனால் 70 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும். எரேமியா சொல்லிட்டார், எரேமியா வாயில் சொல்லப்பட்டுச்சு. அந்த நாட்கள் பூரணப்பட வரையும் அங்கே இருப்பா. நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும். சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல வார்த்தையின்படியும் குற்றமற்றவர்களாக இருந்து எம்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். அதுக்கு தான் அந்த ஜெபம். ஆனால் எல்லா ஜெபமும் கேட்கப்படுது. இந்த ஒரு ஜெபம் போனால் என்ன ஆயிடுது? சென்சார் ஆயிடுது. உடனே அது கட் பண்ணி விட்டுறாரு. இருப்பா,
இப்போ எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏசப்பா வர்றதுக்கு கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உனக்கு குழந்தை. நீ அது வரையும் என்ன பண்ண, வெயிட்டிங்கில் இரு. எல்லாரும் தூபம் பட பீடம் வாங்கிட்டு போகிறப்ப அவங்கள்ட்ட போய் சீட்டு கொடுப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இந்த பலியை செலுத்துங்கிறப்ப அவங்க சில பேர் இவரை பார்த்தோன்னே ஒதுங்குவாங்க. எதுக்கு ஒதுங்கியிருப்பாங்க? ஆமாம், இவனே விளங்காதவன், இவனுக்கே ஒன்றும் நடக்கலை, இவன் எனக்கு பலி செலுத்தி என்ன நடக்க போகுதுன்னு ஒதுங்கியிருப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் இங்கே எழுதப்படலை. இப்போ உங்களை பார்த்து சில பேர் ஒதுங்குறாங்களா? ஆகாதவ, விளங்காதவ, உருப்படாதவ, இவளுக்கே எல்லாம் கடங்காரி, படிக்காதவ, வேலை இல்லாதவ, உங்களை சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா அநேகருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கேலி கூத்தா இருக்கும். நம்மளை பார்த்தோன்னுமே அவன் வாங்கி நம்மளை வசாதான் அவனுக்கு நல்லா இருக்கும். நம்மளை சொந்த அன்னைங்க தாவீதை, உன் அகம்பாவம் எனக்கு தெரியாதா? அந்த கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை எங்கடா விட்டுட்டு வந்த? பார்த்தீங்க, இவனுக்கு தரம் வச்சிருக்கேன் பார், கொஞ்சம் ஆட்டுக்குட்டி. நான் இராணுவத்தில் பணியாற்றுறேன், நீ கொஞ்சம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிற, அதை எங்கே விட்டுட்டு வந்த? ரொம்ப அக்கறைக்காரன் இவன். என்னைக்காவது ஒரு நாள் அதை ஆட்டுக்குட்டி மேய்க்க போயிருப்பானா? இவனை அப்படியே வெயிட்லெஸ்ஸாக பார்க்கறது, ரொம்ப தகுதியற்றவனா இவன் நினச்சிக்கிட்டு கேட்குறேன், ஏன்டா இங்கே எதுக்குடா வந்த? உனக்கும் இராணுவத்துக்கு என்ன சம்பந்தம்? படிக்காத நீ இராணுவத்துக்கு எதுக்கு வந்த? அப்படி தர குறைவா, ஒன்றுமே பிரயோஜனமற்றவனா இவன் பார்த்தான். அன்னைங்க வருத்தப்பட்டிருப்பேன், ஆண்டவரே எங்கள் அப்பன் ஒருத்தன், ஆனால் இவனை இராணுவத்தில் சேர்த்து விட்டுட்டு என்னை ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிச்சிட்டானே, இவங்க எவ்வளவு என்னை கேவலமாக நினைக்கிறாங்களே அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் எழுதப்படலை. அதனால தான் அவன் தாவீது பாட்டு பாடுறப்ப தான் உணர்வுகள்லாம் சொல்லி சொல்லி பாடுறேன். சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன், தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அழகா சொல்கிறாரு, நான் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் புறாச்சிறகு உள்ளவனாய் நான் இருக்கிறேன். நான் என்னன்னு சொல்கிறாரு, நான் தீக்குருவியை போல, குருவியை போல கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறேன், தகையிலான் குருவியை போல நான் கதறு. இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் அனுபவத்தை தான் அவர் எழுதுறார். அப்போ எவ்வளவு தரக்குறைவாக அவனை நினைக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவனை எவ்வளவு தரமாக பார்த்தார் தெரியுமா? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தாவீது வாசிப்பதில் நேர்த்தியானவன், அழகானவன், ரூபம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு, அதாங்க அவனுக்கு ஸ்பெஷல். என்ன? கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த அழகானவனை ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பியிருக்கான் பார் அவங்க அப்பா. அழகானவனை வனாந்தரத்தில் விட்டுருக்கான் பார். ஆனால் அந்த வனாந்தரத்தை தேடி கர்த்தர் சாமுவேலை அனுப்பினார். கைத்தட்டி கர்த்தர் நீ எங்கே இருந்தாலும் வருவாருங்க. காரணம், அவருடைய கண்களை நீ தயவு பெற்றிருக்கிற, உன் மேலே அவர் நேசம் இருக்குதுங்க. நீ அவரை மறந்தாலும் உன்னை மறந்து விடுவதற்கு அவர் ஒரே வார்த்தையை சொல்கிறார், நான் அநீதிக்காரர் அல்ல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை மறந்து விட அவர் அநீதிக்காரர் அல்ல. உன் பிரயாசத்தை மறந்துவிட அநீதிக்காரர் அல்ல. உன் ஓட்டத்தை மறந்துவிட அவர் அநீதிக்காரர் அல்ல. உன்னுடைய ஊழியங்களை மறந்துவிட அவர் அநீதிக்காரர் அல்ல. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி தேவனுடைய பிள்ளைகள். ரொம்ப அழகானவர், அன்பிலே சிறந்தவர். நீ கண்ணு கலங்கினேன்னா அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உனக்கு நேசமான யாராவது அழுதா எதையுமே நீ கொடுக்க ஆயத்தமாயிருவே இல்லையா? நீ ரொம்ப நேசிக்கிற ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னா அதை உன்னால் எப்படி தாங்க முடியும்? அதுபோல் ஏசப்பாவுக்கு நீ நேசத்துக்குரியவள், நேசத்துக்குரியவன். நீ கண் கலங்கினேன்னா அதை ஏசப்பாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் அன்பிலே சிகரம் தேவனுடைய பிள்ளைகள். அந்த அன்புள்ள தெய்வத்தை மன உடைச்சிடாதீங்க. அவர் பக்கத்தில் நீங்கள் நெல்லுங்க, அது போதும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கே பாருங்களேன், வேதம் அழகா சொல்லுது, பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். புருஷனுக்கு மனைவியை பற்றிய காரியம் புருஷனுக்கு என்னத்தை உண்டாங்க? எரிச்சலை உண்டாக்குமா. மனைவி சரியில்லைன்னா புருஷன் துடிச்சு போயிடுவான். உன் மனைவி எப்படின்னு யாராவது சொல்லிட்டா புருஷனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா புருஷனுக்கு மனைவி கிரீடமாக இருக்கிறாள். ஏசப்பாவுக்கு நம்மலாம் என்னவா இருக்கணும்? கிரீடமாக இருக்கணும். நம்மளை பற்றி பிசாசு போய் குற்றப்படுத்தக்கூடாது. உன் பிள்ளை இருக்கு இல்லையா, உன் மனவாட்டி இருக்கிறாளே, அவளை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொன்னால் அதை விட அவருக்கு வேதனை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. வருத்தப்படுவார், ரொம்ப துக்கப்படுவார். ஏன் இவளை நான் எவ்வளோ நேசித்தேன், எவ்வளோ அன்பு செஞ்சேன், ஜீவனையே கொடுத்தனே, இவங்களுக்காக நான் முள்முடி சுட்டப்பட்டேனே, இவங்களுக்காக காரி துப்ப என்னை ஒப்பு கொடுத்தேனே, ஆனால் இவங்க இப்படி தரக்குறைவாக நடக்கிறாங்களே. மனைவியை பற்றிய காரியம் புருஷனுக்கு என்னத்தை உண்டாக்குமா? எரிச்சலை, மூர்க்கத்தை உண்டாக்கும். நீ தவறாக நடந்தேன்னா தேவன் ரொம்ப வருத்தப்படுவார். சத்துரு ஆக்கடியம் பண்ண காரணமாக போயிடுவோம். மோசையிட்ட கர்த்தர் சொன்னார், கனம் பண்ண வேண்டிய நீ
என்னை கனவீனம் பண்ணிட்டே மோசே, உன்னை எவ்வளோ ட்ரெயினப் பண்ணி, உன்னை எவ்வளவு நான் உருவாக்கி, உன்னை 40 நாள் நான் வச்சு கனம் பண்ணி, உன் முகத்தை சூரியனை போல பிரகாசிப்பிக்க பண்ணி, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேனே. நீ என்ன சொன்னார்? மோசே சொல்லுவார், கல்லுமலை வேண்டாம், சரிப்பா. வண்டு வேண்டாம், சரிப்பா. கல்லுமலை பேயட்டும், சரிப்பா. மோசே சொன்னா கர்த்தர் கேட்டார். மோசே சொல்லுவார், இப்படி கோவப்பட்டு வழியிலே கொன்று போட்டுட்டா எகிப்தியர்கள் என்ன ஆண்டவரே சொல்லுவாங்க, நீ உக்கிரத்தை விட்டு திரும்பும். சரி மோசே, நீ சொல்லிட்ட, நான் செய்கிறேன். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேனே, ஆனால் நான் கண்மலையை பார்த்து பேசுன்னு தானேப்பா சொன்னேன். நீ எதுக்கு அடித்த? அதனால் தயவுசெய்து நீ இதை பற்றி பேசாத, கானானை பற்றி என்கிட்ட பேசாத. ஒரே ஒரு இடத்துல மோசே தேவனை துக்கப்படுத்தினான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இந்த 11 மாதத்தில் எத்தனை முறை நம்ம துக்கப்படுத்தியிருப்போம், எத்தனை முறை அவருடைய முகத்தை வேதனைப்படுத்தியிருப்போம், எத்தனை முறை அவருடைய கண்களில் தண்ணீர் வர நம்ம காரணமாக இருந்திருப்போம், எத்தனை முறை கர்த்தரை நம்ம வருத்தப்படுத்தி இருப்போம், எத்தனை முறை சத்துருக்கள் தூசிக்க நம்ம காரணமாக இருந்திருப்போம். ஒரு சின்ன காரியத்துக்காக சண்டை போடும் பொழுது சத்துரு அங்கே போய் சொல்லுவான், பாரு உன் பிள்ளை ஒரு சின்ன காரியத்துக்கு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு சின்ன காரியத்தில் இவள் அன்பில்லாமல் இருக்கிறாளே. 1 கொரிந்தியர் 13 படித்து பாருங்களே. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும், பற்பல பாஷைகளை பேசக்கூடியவனாய் இருந்தாலும், அன்பு இராவிட்டால் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அன்பு இருமார்ப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பே மேலானது. கடைசியில் சொல்லி முடிக்கிறார், அன்பே பெரியது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு இருமார்ப்பா இருக்கவே இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது. வரம் இருக்குது, வல்லம் இருக்குது, வெளிப்பாடு இருக்குது, தரிசனம் இருக்குது, கையை நீட்டினா 10 பேர் விழுகிறேன், பரலோகம் போனேன், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அதெல்லாம் உலக்காரியம். ஆனால் உன்ட்ட என்னுடைய சுவாபம் இருக்கா? அடித்தவனையும் மன்னிக்க சொன்னார், காரி துப்புனவனையும் மன்னிக்க சொன்னார், சிலுவையில் அடித்தவனையும் மன்னிக்க சொன்னார், முள்முடி வச்சவனையும் மன்னிக்க சொன்னார், காட்டி கொடுத்தவனையும் மன்னிக்க சொன்னார். கடைசி வரையும் தேவன் அன்பாகவே இருந்தார். இப்போ சொல்லுங்கள், பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். சொந்த ஜனம் எப்படி இருக்கணும்? அவருக்கு சொந்தமாகவே எப்பயுமே இருக்கணும். எல்லா காலத்துலையும் அவரை நேசிக்கணுங்க. யோபு பார்த்தீங்களா? அவன் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவன் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, அவன் ஒரு ஞான வரம் பெற்றவன் கிடையாது, அவன் தேவனால் பிரத்யேகமாய் மோசே மாதிரி அழைக்கப்படலை. கர்த்தர் மோசையை கூப்பிட்டார், சவுலை கூப்பிட்டார், சாலமோனை கூப்பிட்டார். ஆனால் யோபுவை கூப்பிட்டாருன்னு எழுதப்படவே கிடையாது. சாதாரண நம்மை போல ஒரு மனிதன் தான். ஆனால் வேதம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு. சாதாரண மனிதன் தான், ஸ்தேவானை போல சாதாரண ஒருத்தர் தான். ஸ்தேவான் அப்போஸ்தலன் கிடையாது, ஸ்தேவான் மேலே எந்த சபையும் கட்டப்பட கிடையாது. ஆனால் அவன் பரலோகத்தை பார்க்கிறவனாக இருந்தான், வசனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தான், வசனத்தின்படி நடக்கிறவனாக இருந்தான். இதை கேட்குற நீங்களும் நானும் ஒருவேளை பெரிய பெரிய தேவ ஊழியக்காரர் மாதிரி உங்களுக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொடுத்த அழைப்பில் நம்ம உண்மையாக இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு கொடுத்த அழைப்பில், எனக்கு கொடுத்த அழைப்பில், உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில், எனக்கு கொடுத்த ஊழியத்தில், அந்த இடத்துல நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே கர்த்தர் அநேகத்தின் மேலே என்னவனவர் அதிகாரியாக வைப்பார், ஆளுநராக வைப்பார், எஜமானனாய் வைப்பார். இன்னும் நிறைய காரியங்களை உண்டு, நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இன்னும் உனக்கு என்னத்தை கொடுப்பார்? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீ எழுந்து தேசத்தின் நீளம் தேசத்தின் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி. உனக்கு அதை நான் இன்னும் எந்த ஊருக்கு போகிறோம்னே தெரியல, நான் காட்டுற தேசத்துக்கு போங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, நடந்து திரி, நீளம் அகலம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போ, நட, உன் கால் படட்டும், அதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு அந்த ராஜாவை பார்த்து, அம்பை விடு, அம்பை விடு, அம்பை விடு.
2-3 தடவை விடுறேன். அவர் சொல்கிறார், மதியினமாக இருக்கிறியாப்பா, ஒரு 10-15 தடவை விடக்கூடாதா? நீ 3 தடவை விட்டதுனால 3 தடவை தான் நீ ஜெயிப்ப. ஒருவேளை 10 தடவை விட்டுருந்தேன்னா நீ 10 தடவை. இப்போ தேவன் நமக்கு சொல்கிறாரு, மட்டுமோ நடந்து திரி, மட்டும் உனக்கு நான் தருவேன். அப்போ நீ தான், உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு, சுதந்திரம் உன் கையில் தான் இருக்கு. சுதந்திரத்தை இருமார்ப்பாய் நீங்கள் ஆளலாமா? சுதந்திரத்தை இன்னும் நீங்கள் சுதந்திரிக்காதபடி உட்கார்ந்து இருக்கலாமா? கர்த்தர் சொல்கிறாரு, மட்டும் போகிற போ, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அவ்வளோ தூரம். அப்போ நடக்கணும், கஷ்டமான ஒரு வேலை, சும்மா கிடையாது, பறக்கிறது கிடையாது, நடந்து திரி. நடந்து போகிற சொன்னால் எவ்வளோதில்ல பிரதர், ஒரு பஸ் விட்டிங்கன்னா நாங்களாம் ஈஸியாக சர்ச்சுக்கு வந்துடுவோம். போன வாரம் எனக்கு அழகா சொன்னாங்க, ஆமாம் உங்கள் வீட்டு வேலைக்கெல்லாம் பஸ்ஸு விட்டால் தான் போகிறீங்களோ? ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு ஓடுறீங்க, சர்ச்சுக்கு மட்டும் உனக்கு பஸ்ஸு விடணும். ஆமாம், எனக்காக நீ சர்ச்சுக்கு வர்ற, ஏன்னா எனக்கு பாவம் பார்த்து, ஐயா பாவம், உன் தேவைக்கு நீ வர்ற, கர்த்தரை ஆராதிக்கிற, அது உன்னுடைய கடமை, அதுக்கு நீ தான் வரணும். அதுக்கு உனக்கு ஃப்ளெக்ஸபிளாக நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அப்போ நீ எவ்வளோ பெரிய சோம்பேறிப்பார். பின்னாடி பக்கமே இப்போ சர்ச் இருக்குது பிரதர், போ, யார் வேண்டான்னா. நடக்க பயந்துக்கிட்டு சித்தப்பி வீட்டில் பொண்ணு கட்டிட்டு வாங்கிட்டு கடை, மரியாதையே இல்லை பிரதர். எப்படி மதிப்பு கொடுப்பேன்? தான் வீட்டுக்குள்ளே போனால் மதிப்பேன், அடுத்த வீட்டில் போய் உட்காந்துருந்தா எப்படி மதிப்பேன்? மதிப்பு மரியாதையும் நம்ம நடத்தையில் தாங்க இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு போனால் கண்ணன் தானாக வரும். அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தருக்குன்னு விலை கொடுத்து வந்துப்பார், நடந்த அலையம். வண்டி இல்லைன்னா சொல்லக்கூடாது சாக்கு, வண்டி இல்லாட்டி நடந்து போகிறான் ஆண்டவரே, கர்த்தர் அதை பார்ப்பார். பிள்ளை நடக்க ரெடி ஆயிடுச்சு. காசு இல்லை பரவாயில்ல, நடந்து போகிறேன் தீர்மானி, கர்த்தர் செய்வார். தாடி கும்பலிருந்து நான் எத்தனையோ முறை நடந்து வந்திருக்கிறேன் ஊழியத்துக்கு போயிட்டு. இதெல்லாம் இந்த இடத்துல ஓப்பனாக நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நிற்கிறேன். ஒரு பைசா கூட இருக்காது, பைபிளை எடுத்துகிட்டு ஊர் ஊராக பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். வெறும் எம்டி பாக்கெட்டோட எத்தனையோ முறை நான் ஊழிய களத்தில் நின்றுருக்கிறேன். டீ கடைகளை நான் வேடிக்கை பார்த்து ஊழியம் செய்திருக்கிறேன். அப்போல்லாம் ஒன்று கூட இருக்காது, காசு இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, வாகனம் இருக்காது. ஊழியத்தை முடிச்சுட்டு நடந்து நான் வருவேன். இரவு நேரத்தில் 10 மணி 11 மணிக்கெல்லாம் நான் இந்த ஒத்தையடி பாதையில் வந்திருக்கிறேன் ஊழியத்தை முடிச்சுட்டு. இன்றைக்கி பட்டப்பகலில் கர்த்தருக்காக நடந்து வருவதற்கு நம்ம யோசிக்கிறோம். எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? தீர்மானிக்கணும். இவனுக்கு என்ன சொன்னார்? வாகனத்தில் போகணும்னு சொல்ல, நடந்து திரி, போ. அந்த ஊர் வேணும்னா அங்கே போய் நட, இந்த ஊர் வேணும்னா இந்த ஊர். நீ எத்தனை ஊருக்கு போறியோ அத்தனை ஊரையும் நான் உனக்கு தருவேன். அது மாதிரி எத்தனை ஊழியத்துக்கு நீ போறியோ அத்தனை ஊழியத்துலேயும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சவுல் வர 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 பலவீனப்பட்டான், தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். அப்போ நீ வர்ற வரத்தான் விருத்தி அடைய முடியும். வாரத்தில் ஒரு ஆட்டம் மட்டும் வந்துட்டு போனால் எப்படி விருத்தி அடையாது? இந்த வாரம் போட்ட உணவோடு அடுத்த வாரம் தான் போட்டால் ஆவிக்குரிய உணவு எப்படி புஷ்டியும் செழிப்புமா மாறுவேன்? வாரந்தோறும் தினந்தோறும் 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 நீ பலப்பட்டு 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 ஸ்திரப்பட்டு கர்த்தர் உன்னை சேனை தலைவர்களாய் மாற்றிடுவார். அப்போ இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, நீ எழுந்து தேசத்தின் நீளம் தேசத்தின் அகலம். அப்போ நீளமாக எவ்வளோ தூரம் போகணும் போ, அகலமாக எவ்வளோ தூரம் போகணும் போ. உன்கிட்ட எல்லை கொடுத்துட்டேன். நீ இங்கேருந்து லண்டன் வரையும் போறியா, லண்டன் வரையும், அமெரிக்கா வரையும் போறியா, அமெரிக்கா வரையும், ஆப்பிரிக்கா வரையும் போறியா, ஆப்பிரிக்கா வரையும். நீ தான் போகணும், நீ தான் போகணும். உன்னுடைய மனதுக்குள்ளே நீ தான் அந்த உணர்வுகளை, விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறவர், நமக்குள்ளே அதை தருவர். நம்ம உட்காந்து ஜெபிக்கிறப்ப அந்த வார்த்தையை தருவர். இந்த ஊழியத்தை செய்ய. இப்போ இதெல்லாம் நானாக போடுறேன்னு நினைக்கிறீங்களா? என்னால் செய்ய முடியாது, எனக்கு இந்த ஞானமே கிடையாது. எல்லா ஊழியத்தையும் தேவன் எனக்கு திட்டம் பண்ணி தருவர், என்னை உணர்த்துவார், ஆவியில் இடைபடுவார். இதை செய், இதை செய், இப்படி பண்ணு. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் எனக்கு வடிவமைத்து கொடுப்பார். அதை நான் கொண்டு வந்து பிள்ளைகள் இடத்துல சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அதை நிறைவேற்றுறாங்க. அது ஊழியமாய் மாறுகிறது. கடைசியில் அது ஆசீர்வாதமாய் மாறி அநேக, எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து நதி புறப்பட்டு 4 ஓடினது போல இங்கிருந்து அந்த நதிகள் புறப்பட்டு அநேகமாய் ஓடுகிறது. அப்போ கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம செஞ்சோமா ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். நீங்கள் இறங்கி செயல்பட்டு பாருங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு தருவேன். நடந்தா தான் தருவேன், ஓடுனா தான் தருவேன், செபித்தா தான் தருவேன், ஊழியம் செஞ்சா தான் தருவேன், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினா தான் தருவேன். அப்போ பிரயாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. வேலையால் தாங்க கூலிக்கு பாத்திரம்.
வேலை செய்யாத சோம்பேறியை கர்த்தர் சொல்றாரு, சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் அதனுடைய வழியை கற்றுக்கொள். அதுக்கு எஜமானன் இல்லாமல் இருந்தும் அது தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுதான். ஆனால் நமக்கு சோம்பேறித்தனம். அங்கே ஜெபிக்கிறதுக்கு வீட்டிலேயே ஜெபிச்சுக்கிறேன் பிரதர். சரி, வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? துணியை ஊற போட, ஒற்றை அடிக்க, அதை அழகுபடுத்த, இதை அதுங்காட்டி 2 காய்காரமாக வந்துடும், 2 வேலை வந்துடும், கெட்டு போயிடும். இங்கே வந்துட்டோம்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்ல ஜெபிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, பியூர் வாட்ரு, நல்ல எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜெபிக்க மட்டும் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் போதும். ஆனால் வீட்டில் எப்படி இருக்குமா? கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஓடி படுத்துக்குவோம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம், மனது நிலைமை மாறிடும். ஆனால் இங்கே வந்துட்டோம்னா இங்கே படுக்க முடியாது. ஏன்னா இது தேவாலயம், இங்கே வீண் பேச்சுக்கு இடமே கிடையாது. இங்கே பேசவே மாட்டாங்க. வர்றவங்க பார்த்தா அவங்க வேலை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் போட்டு சிசிடிவி கேமரா போட்டு பாருங்கள். பிள்ளைங்க வர்றாங்க, அவங்க வாட்டில் இங்கிட்டு 2 பேர் ஜெபிக்கிறாங்க, அங்கிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அங்கிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க வாட்டில் அங்கிட்டு ஜெபிக்கிறாங்க. அமைதியாக ஜெபிக்கலாம். அதனால் இந்த தேவனிடத்தில் நடப்பதற்கு இது ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி. நீங்கள் நல்லா வரலாம். ஆனால் வீட்டில் இருந்தீங்கன்னா இப்படி ஜெபிக்க முடியாது. அதனால் நீங்கள் நடந்து தான் வரணும். இப்போ நடந்து வர வேண்டியதில் உங்களுக்கு வாகனங்கள் இருக்குது. அந்த வாகனத்தில் வந்து நீங்கள் கர்த்தருக்காக நடந்து இந்த இடத்துல, ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னு ஜெபம் பண்ணி பாருங்களே, கர்த்தர் செய்வார். இன்னும் உங்களுக்கு கர்த்தர் எதை தர போகிறாரு? வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம் 28:13. கர்த்தர் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும், நீ படுத்திருக்கிற ஊர், படுத்திருக்கிற கிராமம், படுத்திருக்கிற பட்டணம், படுத்திருக்கிற தேசம், நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஊரை கர்த்தர் உனக்கு தருவார். கைத்தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்கள், நீ எந்த ஊரில் இருக்கிறியோ அந்த ஊர் உனக்கு சொந்தம். உன் பேரில் கர்த்தர் எழுதுவார். விசுவாசிக்கிறியா? அப்போ நம்ம ஊரை கர்த்தர் தருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், உங்கள் ஊரை. எத்தனை ஊர்க்காரங்க வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள், எங்கள் ஊரை கர்த்தர் என் பேரில் எழுதுவார், கர்த்தர் எனக்கு தருவார். அந்த ஊருக்கு கர்த்தர் என்னை ஒரு ஜார்ஜ் முல்லராய் கர்த்தர் மாற்றுவார். என்னை ஒரு விலையேற பெற்ற தேவ மனிதனாய் கர்த்தர் மாற்றி என் மூலியமாக என் தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பார். நான் 1990 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அருமையான சகோதரி சகாயராணி பின்னாடி இருக்காங்க, என்னுடைய அக்கா. அவர்கள் மூலியமாக தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே ஒருத்த கூட உட்கார மாட்டீங்க, எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அவ்வளோ துஷ்டனும் துன்மார்க்கனும் அவ்வளோ மோசமான ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்தேன். அவர்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட வயது 24 வயது. அப்போ எனக்கு 1990. இந்த ஊருக்கு நான் 91 வந்தேன். 5வது மாதம் 21ஆம் தேதி இந்த ஊருக்கு நான் குடிபெயர்ந்து 1991 மே மாதம் 26ஆம் தேதி இந்த ஊருக்குள்ளே பிரவேசித்தோம். அதுதான் நாங்கள் இந்த ஊருக்கு நிலையாய் வந்த நாள். அன்றில் நான் வரும்பொழுது ஒரே ஒரு நபர், அன்றைக்கு வேதத்தை நான் எடுத்துகிட்டு போகிறப்ப நான் ஒரே ஒரு நபர் இருந்தேன். சில பிள்ளைங்கள் இருந்தாங்க, மறைவான இடத்துல இருந்தாங்க. அவங்கள நான் பார்ப்பதற்கு கொள்ள வருஷங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் பிரசங்கத்தை போகும்பொழுது, வேதத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு நபராக இருந்தேன். நாட்கள் கொஞ்ச நாள் ஆன பின்பாடு இந்த ஊரில் சில கிறிஸ்தவர்கள், உண்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு, அருமையான சிஸ்டர் அண்ணாள் குடும்பம் வந்திருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க, அவங்கள போய் சந்தித்து, நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கலான்னு அவங்கள கூப்பிட்டேன். அவங்களும் ஒப்புதல் பண்ணினாங்க. அந்த குடும்பமும் எங்கள் குடும்பமும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது 92, 93 அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். அப்போ ஒரு சிலராக இருந்தோம், 2 பேர் 3 பேர். அந்த அக்கா வந்திருக்கிறாங்க, பின்னாடி இருக்கா, அவங்களுக்கு தெரியும். 3 பேர் 2 பேர் நாங்கள் கூடினோம். அப்புறம் ஒரு இடத்துல 2 பேர் வந்தாங்க. மொத்தத்தில் 4 பேர் கூடி ஆரம்பித்தோம். அந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார், கனமாக பார்த்தாரு, மேன்மையாக பார்த்தாரு. அது அப்படியே மல்டிப்ளை ஆச்சு, அப்படியே அது ஃபைப்ரிகேஷன் ஆச்சு. இன்றைக்கு பார்த்தா 3 ஆராதனையாய் கர்த்தர் உருமாற்றி கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்போ அற்பமான ஆரம்பம் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். மறுவேளை உங்களுக்கு முதன்னு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அற்பமாக தான் இருக்கும். எல்லாரும் பார்க்குறவங்க, இவனா இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறான், இவரா பெத்லகேமில் இருந்தால் எழுப்புதல் வரப்போகுது, இவரா உலக ரட்சகர், அற்பமாக தான் பார்ப்பாங்க. ஆனால்
முடிக்கிறப்ப ஆச்சரியமாய் முடிக்க பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தர். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக எண்ணாதீங்க. இந்த சிறியவரில் ஒருவனையும் நீ அற்பமாக நினைக்காது. இங்கே உட்காந்துருக்கான் இல்லையா, யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. இவன் ஒரு காலத்தில் தீர்க்கதரிசியாக மாறிடுவான், அப்போஸ்தலனாக மாறிடுவேன், உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு வெளிவேற பெற்ற தேவ மனுஷனாய் மாறிடுவேன். ஆனால் நம்ம அப்போ வருத்தப்படணும். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, எல்லாரும் கனமாக பாருங்க, கர்த்தர் உங்களையும் கனமாக பார்ப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, படுத்திருக்கிற பூமியை உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன். இன்னைக்கு கேட்குறீங்க, கையளவு இடம் இல்லை பிறத, ஒரு 10 செண்டு கொடுத்துட்டா பரவாயில்ல, அதை முதல்ல தருவாரான்னு கேட்குறீங்களா? பூமியையே தரப்போறார். கைத்தட்டிக்காரு. நீ நினைக்கிறது கொஞ்சோண்டு, கர்த்தர் எப்பயுமே பெருசாக நினைப்பார். கர்த்தர் என்னைக்குமே சின்னதை தரவே மாட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், நிச்சயமாக அவர் நம்மளை கனம் பண்ணுவாருங்க. கஷ்டப்பட்டது உண்மைதான், துணி இல்லாமல் இருந்தது உண்மைதான், தரித்திரமாக இருந்தது உண்மைதான், தள்ளப்பட்டது உண்மைதான், புறக்கணிக்கப்பட்டது உண்மைதான், குற்றவாளி பெயரை சுமந்தது உண்மைதான், அபாண்டமான கொலை குற்றங்கள் சாட்டப்பட்டது உண்மைதான், தேசத்தை விட்டு தள்ளப்பட்டது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலே ஒரு உண்மை இருக்குது. கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்தி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வச்சிருக்கிறார்னா கர்த்தர் அந்த உண்மையுள்ள மனுஷனை பார்த்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு அவர்கள் மூலியமாய் தொடப்பட்டு தனி மனுஷனாக வந்த எனக்கு இன்னைக்கு எத்தனை கூட்டம் வச்சிருக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் என்னை அண்ணேன்னு சொல்கிறவங்க, எத்தனை பேர் மாமான்னு சொல்கிறவங்க, எத்தனை பேர் பாஸ்டர்னு சொல்கிறவங்க, எத்தனை பேர் பிரதர்னு சொல்கிறவங்க, எத்தனை பேர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறவங்க, எவ்வளோ கூட்டத்தை கர்த்தர் எனக்கு எழுப்பி கொடுத்துருக்கிறார். அன்றைக்கு தனி மனமாக இருந்தேன், இன்னைக்கு தோப்பாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு காரியம் எனக்குன்னா எத்தனை பேர் தன்னுடைய உயிரை கொடுக்க வந்திருக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் யார் கொடுத்த உறவு? தேவன் கொடுத்த உறவு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இது நம்மளா உருவாக்கிக்கலங்க, கர்த்தர் கொடுத்த அன்பு, கர்த்தர் கொடுத்த இரக்கம். நம்முடைய பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது, அது நிச்சயமாய் பலனை தரும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நீ தனிமரம் என்று சொல்லாத, கர்த்தர் உன்னை தோப்பாய் மாற்றுவார், உன்னை விலை மதிக்க முடியாத தீர்க்கதரிசியாக மாற்றுவார், அப்போஸ்தலனாய் மாற்றுவார், உன் நிழலில் அற்புதம் நடக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆனால் நீ என்ன செய்யணும்? உண்மையான மனுஷனாக இருக்கணும். அவர் சொல்கிறார், படுத்திருக்கிற இடத்த தருவேன். இவன் எந்த நிலையில் படுத்திருக்கான் தெரியுமா? எந்த இடமுனே தெரியல, எங்கே போகிறோம்னே தெரியல. அப்பாவும் துரத்தி விட்டுட்டார், அம்மா துரத்தி விட்டுட்டாங்க, அண்ணனை ஏமாற்றிட்டேன். இப்போ எங்கே போகிறது? மாமா எப்படி இருப்பேன்? கருப்பா செவப்பா? அங்கே போய் யார் எவர் ஏற்றுக்குவானா? எதுவுமே தெரியாது. வந்து அனாதையாக படுத்து கிடக்கிறேன். இத்தனை நாள் அம்மா மடியில் படுத்திருப்பேன். ஒரு போர்வையாவது அவனுக்கு இருந்திருக்கும், ஒரு தலையணையாவது அவனுக்கு இருந்திருக்கும், ஒரு வெளிச்சமாவது அவனுக்கு இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ நடு ராட்டில் ஒத்தையில் படுத்து கிடக்கிறேன். அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை, அண்ணன் கூட இல்லை, உறவுகள் யாருமே இல்லை. ஆனால் அவனை உருவாக்கின கர்த்தர் அவன் மேலே நின்றுக்கிட்டு இருந்தார். கைத்தட்டி கர்த்தர். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. அப்போ அவன் படுத்திருக்கிற இடத்துல கைவிடாத கருணை கடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னவர், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர், படுத்திருக்கிற இடத்துல மேலே வந்து நின்னாராம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நான் படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் என் மேலே நிற்பார், நான் நடக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு முன் நடப்பார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன். சொல்லுங்க, உன் பேரை சொல்லுங்க. நான் லைவ்ல இருக்கேன், நீங்க சொல்லுங்க. என்ன காக்கிறவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார், ஒரு நாளும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்க மாட்டார். உன் பிள்ளையை நீ விட்டு கொடுப்பியா? உயிர் இருக்கிறவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த தாயும் தான் பிள்ளையை விட்டு கொடுக்காது, எந்த தகப்பனும் தான் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் பரம தகப்பன் மட்டும் உன்னை எப்படி அவர் விட்டு கொடுப்பார்? விட்டு கொடுக்க மாட்டார். உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக கடைசி பரியந்தமும் போராடுவார். படுத்திருக்கிற இடத்துல வந்து நிற்கிறார், மேலே நிற்கிறார். அவன் நினைக்கிறான் நம்மளா படுத்திருக்கிறவனு. கர்த்தர் சொல்றார், இல்லைப்பா, உனக்கு மேலே நான் நிற்கிறேன், உனக்கு மேலே ஒரு ஏணி வச்சிருக்கிறேன், தேவ தூதர்கள் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். நீ படுத்திருக்கிற இந்த இடத்த தருவேன். அவனுக்கு தெரியாது இந்த இடம் நமக்கு வரப்போகுதுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன். சொல்லுங்க, என்னென்ன உனக்கு தருவார்? சுதந்திரத்தை தருவார், கானான உனக்கு தருவார், உன் தேசத்தை உனக்கு தருவார். உனக்குன்னு நீ ஏன் வேற ஒரு இடத்த பிடுங்கக்கூடாது? அடுத்தவங்க இடத்து மேலே இச்சிக்காத, அடுத்தவங்களது பறிக்க ஏனோக்கி இருக்கிறத கேட்காத, ஏசாவை கேட்காத, மோவாபியரை கேட்காத, அம்மோனியர்களை கேட்காத. அதெல்லாம் வேற ஒருத்தனுக்கு கொடுத்தது. உனக்குன்னு 7 ஜாதி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன், நல்ல கட்டடம் கட்டி வச்சிருக்கிறேன், நல்ல தோப்பு வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்து ஒரு முன்னந்தோடைய வச்சிருக்கிறேன். அது உனக்கு.
நீ அடுத்தவனதை இச்சிக்காத. உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறா, உனக்குன்னு ஒரு கணவன் இருக்கிறேன், உனக்குன்னு உன் சரீரத்தில் எடுத்த ஒரு உறுப்பு இருக்குது. நீ அடுத்தவனுடைய உறுப்பை போய் தொடாத. உனக்குன்னு இருக்கிறவ தாங்க உன்னுடைய மனைவி. வாலிப பிள்ளைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை ஆண்டவர் பிறக்க வச்சுட்டார். நல்லா தெரிந்து கொள்ளணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்களா போய் அடுத்தவனுடைய சரீரத்தை, அடுத்தவங்களுக்குரிய பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலமெல்லாம் உங்களுக்கு கண்ணியாக இருக்கும், காலமெல்லாம் உங்களுக்கு வேதனையாக இருக்கும். எனக்குரிய செருப்பு தாங்க என் செருப்பு, கடிக்காது. ஆனால் வேறொருத்தையும் செருப்பை போட்டால் என்ன பண்ணும்? கடிக்கும். சுண்டு விரலும் போயிடும், பெருவிரலும் போயிடும். கடைசியில் காலமெல்லாம் என்ன ஒத்து போகாமல் அடிச்சுக்கிட்டு உருளணும். அதனால் காத்திரு, பொறுத்திரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் உனக்கு அமைக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது அருமையாக இருக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பாருங்கள், தேவனால் இணைக்கப்பட்ட இணைப்பிற்கும் மனுஷனாக இணைந்த இணைப்பிற்கு வித்தியாசம் இருக்குங்க. மனுஷனாக இணைச்சாங்க பார்த்தா வம்பும் சண்டையும் கலவரமும் காய்மகாரமும் போராட்டமும் பிரச்சனையுமா இருக்கும். தேவனை இணைச்சார்னா அந்த குடும்பம் பரலோக குடும்பம் மாதிரி இருக்கும். இசைந்து போவாங்க, ஒத்து போவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, தாங்குவாங்க, தூக்குவாங்க, சுமப்பாங்க. இப்போ கர்த்தர் மேலே நின்னார். உங்களுக்கு இந்த மாதத்தில் சொல்லுங்கள், 31 நாளும் கர்த்தர் எனக்கு மேலே நிற்பார். கர்த்தர் 31 நாளும் என் சுதந்திரத்தை எல்லாம் எனக்கு கொடுப்பார். இந்த மாதம் நீ சுதந்திரிக்க வேண்டிய மாதம். நீ காலை வச்சுட்டா போதும், சுதந்திரிச்சிடலாம். ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த வீடை கர்த்தராகவே எனக்கு பட்டா போடுன்னு சொல்லக்கூடாது, அது சுதந்திரம் இல்லை. இந்த ஆத்துமாக்களை எல்லாம் எனக்கு சுதந்திரிச்சு கொடுங்க ஆண்டவருங்க. நீங்கள் வீட்டில் சொல்லிட்டாரு பிரதர்ன்ட்டு போய் அடுத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இதை பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த இதை நான் சொல்லலை, மாம்சிக காரியம். இந்த ஆத்துமாக்களெல்லாம் எனக்கு சுதந்திரமாக தாங்காண்டவர், இந்த ஊரெல்லாம் எனக்கு சுதந்திரமாக தாங்காண்டவர், என் தெருவெல்லாம் எனக்கு சுதந்திரமாக தாங்காண்டவர், அமெரிக்காவை ஆப்பிரிக்காவை எனக்கு தாங்காண்டவர். நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த பக்கத்தில் இருக்க ஹைஸ்கூலில் போய் அங்கே உலக மேப்பு போட்டிருப்பாங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இப்பயும் ஆவியானவர் என்னை தூண்டுதல் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். அந்த உலக மேப்பில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இங்கிலாந்து, அங்கே இருக்கிற எல்லா வரைபடத்தில் கையை வச்சு ஆண்டவரே, இந்த ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, போகவும் தெரியாது. ஆனால் நான் அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்சியாக ஜெபம் பண்ணுவேன். அந்த படத்துக்குள்ள வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இப்போ கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு, ஐரோப்பாவிலேருந்து ஃபோன் வந்திருக்கு, உலகத்தினுடைய பல நாடுகள்லேருந்து ஃபோன் வரும். எதுக்கு வரும் தெரியுமா? உங்கள் மெசேஜை கேட்டேன் பிரதர், ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, ரொம்ப எங்கள் ஆவியை தொட்டுச்சு. அப்போ கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த நாடும்பாங்க. இங்கே பாருங்களேன், கர்த்தர் சொல்கிறாரு, படுத்திருக்கிற இடத்த தருவேன். அடுத்து என்ன தருவேன்? யாத்திரையாமன்னு முடிச்சிடலாம். 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னும் என்ன தர போகிறாரு? யாத்திரையாமம் 33:14. ரொம்ப என் இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை. வாசிக்கலாமா? பக்க நம்பர் 114. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சொல்லுங்க, நான் உனக்கு. மோசேக்கு இளைப்பாறுதல் வேணுமா? ஒரு கேள்வி. கட்டாயம் வேணும். ஏன்னா அவனுக்கு சமாதானமே கிடையாது. ஒரு பக்கம் பார்வோனும், ஒரு பக்கம் கூட இருக்கிறவன் எல்லாம் ஆரோனும், இன்னும் கூட இருக்கிற கோராக்கு கூட்டம், எப்பக்கத்திலும் இருக்கும். மனைவி சிப்போரால், பிள்ளைங்க, அப்பா இல்லை. கேட்குறேன், எப்பா கூடயே இருக்க மாட்டேங்கிற, நீ எனக்கு அப்பனாக இருந்து என்ன பிரயோஜனம்? என் கூடயே நீ இருக்கல, என்னை வளர்க்கவே இல்லை. மனைவி சொல்கிறா, உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஊழியம்னு ஓடிடுற, எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேல் மக்கள் பின்னாடியே சுற்றி தலையிற, பார்வோன்ட்ட போகிறேங்கிற, அப்புறம் இங்கே விரட்டி விடுறேன், இதே வேலை. உன் பின்னாடி நான் என் வாழ்க்கையை கொடுத்து ஒரு நாள் என்கிட்ட நல்லாவே இல்லை. மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, மாமா பிரச்சனை, இங்கிட்டு பார்த்தா கூட இருக்கிறவங்க பிரச்சனை, கறி இல்லை, மீன் இல்லை, முட்டை இல்லை, இறைச்சி இல்லை, கொம்புட்டிக்காய் இல்லை. எத்தனையத்தான் ஒரு மனுஷன் களைச்சு போனேன், தவிச்சு போனேன், மனசுக்குள்ள நிம்மதியே அவனுக்கு இல்லை, அவனால் சந்தோஷமே பட முடியல. அப்போ தான் கர்த்தர் இந்த வாக்கு கொடுக்குறாரு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இதை கேட்குற எத்தனை பேர் இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கீங்க? நல்லா தான் வேலைக்கு போகிற பிரதர், மாடா காலையில் எந்திரிச்சு, சகோதரிமார்கள்லாம் உண்மையிலே நான் இந்த இடத்துல பாராட்டுறேன், எந்திரிச்சதுலேருந்து வேலை செய்கிறாங்க. இந்த சகோதரர்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் தெரியாது. அவங்க சாப்பாடு டயத்துக்கு போய் சாப்பாடு ரெடியாகும்பாங்க, சாப்பிட்டுட்டு தட்டை கூட கழுவாமல் போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து மத்தியானம் சாப்பாடு ரெடியா, சாயந்தரம் சாப்பாடு ரெடியா. ஆனால் அவங்க எந்திரிச்சு பாத்திரத்தை விலக்கி, தட்டை கழுவி, துணியை துவைச்சி, வீட்டை கூட்டி, அவங்க வேலை நம்மளை விட 5 மடங்கு வேலை செய்கிறாங்க. கடைசியில் போய் படுக்கிறப்ப 2 வை வாங்கிட்டு தான் படுக்கிறாங்க, திட்டு வாங்கிட்டு தான் வைகிறாங்க. அவங்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காது.
வேதம் சொல்லுது, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் அதுக்கு இளைப்பாறுதலே இல்லையா. விட்டு வந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். அவன் நல்லா வச்சிருந்தானே, இப்போ எங்கடா போகிறது, மரத்துலேயுமே உட்கார முடியாது, ஒரு வயலும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். அதனால் ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு போய் மீண்டும் அந்த வீட்டை பிடிச்சி உள்ளே இருந்துக்கலாம்டான்ட்டு அது என்ன பண்ணிச்சான், தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிகிட்டு அவன்கிட்டே வருது பார். ஏன்னா அவன் நல்ல சுகபோகமாக வச்சுருந்தேன், இப்போ துரத்தி விட்டுட்டேன். ஏசுப்பா உள்ளே போயிட்டார். அவனை எப்படியாவது மீண்டும் மடங்கடிச்சு விழுக்காட்டி உள்ளே போயிடலாம், 7 பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுக்கலான்டா. அதுக்கு கூட இளைப்பாறுதல் இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப இளைப்பாறுதல் பெற்றவங்களாக இருக்கிறோம். ஏசப்பா சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதை தான் மோசைக்கு சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் மோசே, கவலைப்படாத. இந்த ஊழியத்துக்கு நான் ஒன்று அழைச்சேன். அவன் சொல்கிறேன், நான் திக்குவாய் உள்ளவன், மந்த புத்தி உள்ளவன், தயவுசெய்து என்னை விட்டுட்டு வேற ஆளை யாரையாவது அனுப்புங்க, எனக்கு இந்த ஊழியம் லாயக்கப்படாது. நான் ஏற்கனவே ஒருத்தனை கொன்று போட்டுட்டேன், ஏற்கனவே நான் அங்கேருந்து துரத்தி விடப்பட்டுட்டேன். இன்னொரு ஆட்டை நீ பார்வோன்ட்ட போங்கிற, மோசைகிட்ட போ, எகிப்துக்கு போங்கிற, அங்கே போனால் என்னை நிச்சயமாக என்ன பண்ணிவிடுவாங்க, லாக்கப்பில் உள்ளே வச்சுருவாங்க, தயவுசெய்து வேற ஆளை அனுப்பு. போகவே மாட்டேன்னு சொன்னவனு தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறார். ஒரே பருவதத்துக்கிட்ட இவன் போனவும் போதும் கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு, மோசே மோசேன்னு. இப்படி பலாத்காரமாக அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுறேன். கூட வர்றவன் சும்மா இருக்கிறானா, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வர்றேன். கடல் முன்னாடி நின்னோடனே சொல்கிறேன், இதாடா பாதை, கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார், கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா, பாதைன்னு கூட்டி வந்து பெரிய கடலை காட்டுறிய, பேசாமல் அங்கே பிரேத குழி இல்லைனாடா எங்களை கூட்டிகிட்டு வந்தேன். சும்மா எதை சொன்னாலும் எகிப்துக்கு போயிடுவேன். எத்தனை நாள் தான் பொறுக்கிறது, எத்தனை நாள் தான் அதை சகிக்கிறது. அப்போ இவனுக்கு என்ன இல்லை தெரியுமா, கர்த்தர் பார்க்குறாரு, இளைப்பாறுதல் அவனுக்கு இல்லை, மனசில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், குடும்பம் செதஞ்சு கிடக்கு. பாருங்கள், மோசைக்கு அடுத்து பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரல. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உலகத்தை பூரா ஆதாயப்படுத்திட்டு தான் மனைவி பிள்ளைகளை அவன் ஆதாயப்படுத்த முடியாமல் போச்சு. இது காரணம் இந்த ஊழியம் தானே, ஊழியத்தினால தானே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, மோசே கவலைப்படாத, நான் உனக்கு என்ன தருவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன்ப்பா, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன்ப்பா, தைரியமாக இரு. 40 நாள் உட்காந்துருக்காங்க பாஸ்டிங், 40 நாள் புசிக்கலைங்க, குடிக்கலைங்க. ஒரு 3 நாள் பாஸ்டிங் இருன்னா எத்தனை பேர் வயிற்ற நம்மளால் கட்ட முடியுதா? என்ன பிரதர் பாஸ்டிங்கா, எங்களை பார்த்தா சொன்னீங்க, ஐயோ முடியாதே பிரதர், ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, சர்க்கரை பிரதர், நம்ம கொஞ்சம் லேசாக அப்படி ஆடிரும். சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுங்க ஜெபிக்கிறோம், சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு புருன்னு தூங்க வேண்டியதான். பாருங்க, அவனை கொண்டு உள்ள அறையில் கட்டி வச்சா தூங்கிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க, ஒரு சொரணை இல்லாத ஆள் நம்ம ஆள் பேதுரு. தூக்கம் எப்படிங்க வரும்? நாளைக்கு தலை வெட்டப்பட போகுது, நாளை குறிச்சிட்டேன், சபைக்கில் இருக்கிறவனுக்குள்ள உணர்வு வந்து ஜெபிக்கிறேன். இவனுக்கு ஜெபிக்க தெரியுமா இல்லையா? 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தவன் இல்லையா, ஏதாவது ஜெபம் பண்ணானா? அவன் முடிவுக்கு வந்துட்டான், அவ்வளோதாண்டா, இன்னும் நம்மளை காப்பாற்ற முடியாது, யாக்கோப்பு வெட்டின மாதிரி நம்மளை வெட்டிடுவாங்க, தூங்கலாம், கடைசின்னு தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கேன். ஒரு உணர்வே இல்லாதவன். ஏன்னா இங்கேயும் மட்டும் உணர்வு இல்லை, கொல்கத்தாவிலே அவனுக்கு என்ன கிடையாது, இங்கேயும் உணர்வு இல்லை. கொல்ல பேத்துக்கு வருஷ கடைசி வருது, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, அட விடுங்க பிரதர், போய் பார்த்துக்கலாம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பிரதர் கடைசியில் ஜெபிக்கக்கூடாது பிரதர், போயிட்டு ஜெபிக்கலாம். போனால் தானே ஜெபிப்பேன், அதுக்காட்டி பீஸ் கட்டையை உருவிட்டாருன்னா எங்கிட்டு போகிறதுக்கு தானே நம்ம ஜெபிக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப வியாக்கியானம்மா என்கிட்ட வந்து சொல்கிறார், பிரதர் பழசுலாம் போராடக்கூடாது பிரதர், இந்த வருஷத்தோட கணக்கு முடிஞ்சிடும், அங்கிட்டு போயிட்டு. நான் சொல்கிறேன், போகவே முடியாத, இங்கே ஜெபம் பண்ணால் தானே போக முடியும், போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். ஏன்னா போயிட்டு ஜெபம் பண்ணுறாராம், போனோடனே அடுத்து 1ஆம் தேதி எப்படி ஜெபிக்கிறது பாருங்க. நமக்கு கட்டுறதுக்கு முன்னாடி கணக்கு பாடுறாங்கிறாரு, கட்டிட்டு எப்படி கணக்கு பார்க்கறது? அதுங்காட்டி தான் இருக்கிற லோன்லாம் போட்டுட்டு அப்புறம் கடனை கட்டிட்டு உட்காந்துருக்கணும், பார்க்க முடியாது. முதல்லையே ப்ரிப்பேர் பண்ண, முதல்ல போய் விழுந்துரு, சாஷ்டாங்கமாக போய் விழு. இந்த 1 மாதம் என்னை கேட்டால் நீ தேவ சமூகத்தை விட்டு வெளியே வராது. 1 மாதம் புட்டிச்சுக்க இரிக்கா, ஒன்று ஆசீர்வதிச்சா கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டி தூக்கிடுங்க, இப்படியே பரலோகத்துக்கு வந்துடுறோம், இப்படியே நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வந்துடுறோம்னு கேளுங்க. நீ சொன்னதுன்னு தூக்கிட மாட்டார், நம்ம நினச்சிக்கிறது சொல்லிட்டா தூக்கி விட்டார்னா இந்த எண்ணத்தில் இருந்தால் எப்படிங்க ஆகும்? இதெல்லாம் சொன்னால் தூக்கிடுவாருங்கிற எண்ணம் இருக்கிற உனக்கு ஆசீர்வதியும்னா ஆசீர்வதிப்பாருங்கிற எண்ணம் எப்படி வரமாட்டேங்குது? சில பேர் சொல்ல மாட்டாங்க,
ரத்தமே சிந்தி, ஐயோ ரத்தம் சிந்தணும் வேண்டாம்டாப்பா, நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆயத்தம் இல்லை ரத்தம் சிந்த. நம்ம எதுக்கிட்ட அதை சொல்லிக்கிட்டு கடைசியில் ரத்தங்கிருந்து சிந்த வேண்டியது வந்தாலும் வந்துடும். அதனால் அந்த பாட்டை அங்கே கட் பண்ணிடு பேசாமல். எவ்வளவு செல்ஃபிஸ் தெரியுமா? நம்ம சில இடத்துல வந்தோடனே அப்படியே முழுங்குறது வார்த்தையை முழுங்கிக்கிட்ட அவர் பார்ப்பார். நான் பெத்த உள்ள நீ, உனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குன்னா உன்னை சிருஷ்டித்த எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும். உன் நாவில சொல் பிரவாத்துக்கு முன்னாடி நான் அறிஞ்சிருக்கிறேனே, நீ எவ்வளவு ஒரு சுயநலவாதியாக இருக்கிற கர்த்தர் பார்த்துருவார். அப்போ அருமையானவர்களே, அநேக வார்த்தையால் நான் உங்களை பேச நான் விரும்பலை. இங்கே வேதம் சொல்லுது, மோசேக்கு என்ன இல்லை தெரியுமா? இளைப்பாறுதலே இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தர்றேன், நீ கவலைப்படாத. எனக்காக மனைவியை விட்டுட்ட, பிள்ளைகளை விட்டுட்ட, எனக்காக 80 வயதுக்கு மேலே நீ வயதான காலத்தில் நடந்து நடந்து மலை மேலே ஏறி வந்த, பார்வோன்ட்ட பலமுறை போன, பலமுறை உன்னை அவன் நோக்கடிச்சான், பலமுறை உன்னை துரத்துனான், பலமுறை உன்னை வேதனைப்படுத்தினான், பலமுறை மக்கள் எல்லாம் உன்னை பரியாசம் பண்ணினாங்க. அங்கே போயிட்டு வர்றப்ப பார்வோன் மீண்டும் துரத்தி அடிக்கிறப்ப வந்து வெளியே இருக்க நம்மளுக்கு சொல்லியிருப்பேன், பத்தியா நடக்கல பத்தியா. நான் ஏற்கனவே சொன்னேன், மோசை பேச்சை கேட்டு தாண்டா நம்ம பொழப்பு இப்படி ஆகிப்போய். நம்மளும் ஆளுகள் இப்படி தான் சொல்லுவேன், பத்தியா இந்த மாதம் அப்படி இப்படின்னார்ல, இந்த மாதம் நடக்கலையில, போன மாதம் நடக்கும்னார்ல நடக்கலையில, போன மாதம் சொன்னார்ல நடக்கலையில, இந்த மாதம் ஒன்றும் ஆகலையில. இதை சொல்கிறதுக்கெல்லாம் எத்தனை தீர்க்கதரிசி தெரியுமா? ஆனால் ஒரு நாளைக்கு மொத்தமாக ஆகும். கைத்தட்டி கருத்தருங்க. எல்லாம் 9 தடவை ஆகாதது சொல்லுங்கள், 9 தடவை ஆகாதது 10ஆவது தடவை தானாக நகையை கழட்டி கொடுக்குறேன், பவுனை கழட்டி கொடுக்குறேன், மோதிரத்தை கழட்டி கொடுக்குறேன், இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஓடுறா சாமி, வெளியே போயிடுறா சார், இல்லாட்டி எல்லாம் போச்சுடா. இப்போ பிள்ளை தான் செத்தேன், அடுத்து நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு, ஓடுங்கடா ஓடுங்கடான்னு துரத்தி அடித்து கொண்டு வந்து விட்டேன். கைத்தட்டி கருத்தருக்கு நன்றி சொல்ல. அதனால் பலவிதமான வாதைகளை பார்த்து சோர்ந்து போயிடாத. நிச்சயமாய் கர்த்தர் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கு, அது வீண் போகவே வீண் போகாது. பொய்யுரைக்க தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஒரு நாள் அவருடைய பார்வையில 1000 நாள் போலவும், 1000 நாள் அவருடைய பார்வையில ஒரு நாள் போலவும். வாக்கு தத்தத்தில் அவர் தாமதிக்கிறார் என்று நினைக்காதீங்க. அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உடனே அவர் வந்துட்டாருன்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இப்போ 1990 முன்னாடி அவர் வந்திருந்தாருன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனா? என் ஆவி எங்கே போயிருக்கு? அன்னைக்கு ஏன் அவர் தாமதிச்சார்னா நான் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு ஏன் தாமதிக்கிறான்னா நீ ரட்சிக்கப்படணும், நம்மளாம் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் தாமதிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மார்த்தாள் சொல்லிவிட்டா, மரியாள் ஏன் வரல உடனே வந்திருந்தாருன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது இல்லையா? கர்த்தரை செத்து புதைச்சு கல்லை வச்சு மூடிட்டு நாரி போகணும் இவளே சொல்கிறான். இப்பொழுது நாருமே. அப்போ நாடுற அளவுக்கு வந்த ஒரு பாடுதான் கர்த்தர் வந்து மகிமைப்பட்டார். உன் வாழ்க்கையிலே நாரட்டும், சொல்கிறவன் சொல்லட்டும், திட்டுறவன் திட்டட்டும், பேசுகிறவன் பேசட்டும், உரசுறவன் உரசட்டும், காரி துப்புறவன் திட்டட்டும், கொட்டுறவன் கொட்டட்டும், மண்டையை பிடுங்க, என்னையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். 7 கண்கள் உள்ளவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் காத்திருப்பார், பொறுத்திருப்பார். பட்ட பகலை போல உன்னுடைய நியாயத்தை வெட்ட வெளிச்சமாய் கொண்டு வருவார். உன் தலையை தண்ணீராலும் கண்ணீராலும் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அநேகருக்கு மத்தியில் நீ கனமுள்ள பிள்ளையாய் மாறுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இராணுவத்தில் இருக்கிறவன் இராணுவத்திலேயே தான் இருந்தேன், அவன் என்றைக்குமே மாறல. போத்திப்பாராகவே தான் இருந்தேன். போத்திப்பார் வீட்டில் வேலை செஞ்சவன் போத்திப்பாருக்கு எஜமான நான் மாறிட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இராணுவத்தில் இருக்கிறவன் இராணுவத்திலே தான் இருந்தேன். ஆனால் தாவீது இராணுவங்களின் தேவனுடைய சேனைக்கு தலைவராக கர்த்தர் மாற்றிட்டார், இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் மாற்றிட்டார். ஆனால் அன்னை அந்த பதவியில் தாங்க இருந்தேன். அவன் இராணுவ வீரர் தான். ஆனால் இராணுவங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? தாவீதா போயிட்டான். கைத்தட்டி உங்களை மாற்றிடுவாருங்க, டாப் டு டாப் உயர்த்துவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இப்போ சொல்கிற ப்ராப்பர்ஸை எழுதி வைத்துக்கொள். இப்போ இருக்கிற மாதிரி நீ அடுத்த வருஷம் இந்த நாளில் இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கை தரத்தையே கர்த்தர் மாற்ற போறார். உன் குவாலிட்டியே கர்த்தர் மாற்ற போறாரு. உன் நிழல்ல அற்புதங்கள் நடக்கும். உன்னை தேடி ஜாதிகள் வருவார்கள். உன்னுடைய பெயர் நாமத்தை கர்த்தர் கீர்த்திப்படுத்த போகிறாரு, புகழ்ச்சிப்படுத்த போகிறாரு. உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் நடந்து வர போறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில வித்தியாசமான அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடப்பிக்க போறாரு. அதற்கு தோலுரிக்கிறதாங்க இந்த மாசம். அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துறதாங்க இந்த மாசம். அதற்கு தாங்க ஒருத்தர் கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வந்து அமர பண்றாரு. உட்காரு என் பாதத்தில். மோசே முகம் கிளாரிட்டியாக மாறுறதுக்கு முன்னாடி 40 நாள் உட்காந்துரு. 80 வயசில் உட்காந்துருக்கிறது சாதாரண காரியமா? அவங்க அங்கே ஏறி போகிறப்ப 100 வயசு இருக்கும்.
அழைப்பே 80. அப்புறம் பார்வோனோட ஓரியாண்டு, அங்கே ஓரியாண்டு, இங்கே ஓரியாண்டு விடுவிக்கப்பட்டு செங்கடலை தாண்டி அவன் கற்பனையை வாங்க போகிறப்ப 100 வயசு. 100 வயசுக்காரன் மலை மேலே போய் எம்பிட்டு குளிரும் யோசித்து பாருங்க. அவனுக்கு சால்வை கொண்டு போனானா, அந்த குளிரை எப்படி தாங்கினேன்? அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்கல, எப்படி இருந்தேன்? அவனுக்கு என்ன அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அந்த மலை மேலே? எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃபெசிலிட்டிஸு, கர்த்தரே அவனுக்கு வெளிச்சமாக இருந்தார். கைத்தட்டி கர்த்தருங்க. கர்த்தரே அவனுடைய பாதுகாவலராக இருந்தார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தரே அவனுக்கு போதுமானவராக இருந்தார். அவரே ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தார். வேதம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வேதம் சொல்லுது, அவர் கல்லுகளால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாலும் பிழைப்பான். அவன் மோசேக்கு 40 நாளும் எத்தனை அதிகாரம் கொடுத்தாரு தெரியுமா? ஆதி ஆகமத்தில் இருக்கிற 50 அதிகாரம், யாத்திரை ஆகமத்தில் இருக்கிற 40 அதிகாரம், லேவியர் ஆகமத்தில் இருக்கிற அதிகாரங்கள், இத்தனையும் தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்காருங்க. இப்போ அவனுக்கு எப்படிங்க பசிக்கும்? தினந்தோறும் ஃபேஸ் டு ஃபேஸ் பரலோகத்தோடு இவன் பேசிக்கிட்டே இருக்கான். தேவனும் அவனும் சங்கமித்துக்கிட்டே இருக்காங்க. ஏனோக்குமாரி தேவனோடு அவன் நடந்துக்கிட்டே இருக்கிறான். ஆதி ஆகமத்தை சொல்ல சொல்ல அவன் எழுதிக்கிட்டே இருக்கிறான். யாத்திரை ஆகமத்தை மனசில் பேனாலாம் கிடையாது, எழுதுறேன். அவ்வளவும் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. லைவாக 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் எங்கெங்க அவனுக்கு சாப்பிட நேரம், எங்கெங்க அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போக நேரம், எங்கெங்க அவன் உலகத்தை பார்க்குறேன்? அவன் பரலோகத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஒன்றும் நினைப்பே கிடையாது. 40 நாள் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லா ஆகமத்தையும் கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்தது 10 கட்டளை தான். ஆனால் கொடுத்த ஆகமங்கள் 5 ஆகமங்கள். வந்து மோசே எல்லாத்தையும் எழுதினாரு. அவர் தான் எழுதின இந்த புஸ்தகம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அப்போ 40 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த 10 வாரத்துக்காக 40 நாள் உட்கார்ந்துருந்தார். 40 நாள் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆதாம் எப்படி, ஏவாள் எப்படி, எப்படி நமக்கு தெரியும்? ஏனோக்கு எப்படி நமக்கு தெரியும்? மெத்துசுலா எப்படி நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் கர்த்தர் மோசேக்கு சொன்னதுனால தானே தெரியுது. இது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசேக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்புறம் என்ன கொடுக்க போறாரு? சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1098 பக்கம். 1098 பக்கம். வேகமாக எடுக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1098 பக்கம், சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரீபா ரீபா ராபா ராபா வாசிப்பா. அரணுக்கு திரும்புங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் நீங்கள் கேட்டது ஒன்று, கர்த்தர் பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க, பரவாயில்ல, நேரம் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. முதல் வாரம் சொல்லுங்க, டபுள் அனாயிட்டிங். ஒன்றை கேட்டால் 2 கொடுப்பார். எங்கள் அப்பா எப்பயுமே எப்போ கொடுப்பார் தெரியுமா? கூட கொடுப்பார். நம்ம பிரியமானவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? சாப்பாட்டை பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சிஸ்டர், சாப்பிடுங்க சிஸ்டர் சொல்கிறாங்கல்ல. அன்பு தாங்க காரணம். வாங்க உங்களை விட்டுட்டு போகிறோம் கூப்பிடுறாங்கல்ல, அன்பு தானே காரணம். அன்பு இருந்தால் எல்லாமே வந்துடுங்க. அப்போ அன்பு, ஏசப்பா நம்மளை அன்பு கூறுறாரு. அவர் சொல்கிறாரு, நீ கேட்டது 1, நான் உனக்கு எத்தனை தரப்போகிறேன்? 2 தரப்போகிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். 2 வேணுமா வேண்டாமா? பக்கத்தில் சொல்லுங்கள், சிஸ்டர் ரெட்டிப்பான நன்மை சொல்லுங்கள். இந்த மாதம் எனக்கு ரெட்டிப்பாக தரப்போகிறாரு. இந்த 11 மாதம் கிடைக்காதெல்லாம் இந்த 12வது மாதம் துள்ளி குதிச்சு மீன் மாதிரி உன்ட்ட வரப்போகுது. நீ சொல்லுவே, என்னால் நம்பவே முடியல பிரதர், எப்படி பிரதர் இது? அதான் தெரியல பிரதர், கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல பார்த்தா வெறும் படகுங்க, காலையில் பார்த்தா வெறும் படகுங்க, விடிய முயற்சி பண்ணின படகுங்க, தோத்து போன படகுங்க, தலைப்பரட்டை இருக்கிற படகுங்க, பாம்பு இருக்கிற படகுங்க, வெறும் வலைங்க, பாசிங்க, வெறும் சங்குங்க, உள்ள ஒன்று கூட இல்லைங்க மீன். ஆனால் ஏசப்பா உட்காந்தாருங்க, எந்திரிச்சாருங்க, 2 படகு நிறைஞ்சு போச்சுங்க. கைத்தட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த 12வது மாதம் நீங்கள் அவரை உட்கார பண்ணுங்க. உட்காருங்கப்பா, நம்ம 2 பேரும் உட்காரலாம். என் கையை பிடிங்க, நீ என் மணவாளனே என் கூட அமருங்க. நான் இந்த உபவாசத்தோடு வந்திருக்கிறேன், ரெட்டுடுத்தி வந்திருக்கிறேன். இந்த உங்கள் பாதத்தை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன். 21 நாள் நான் என்ன பண்ண போகிறேன்? உபவாசிக்க போகிறேன். ஒரு நேரம் உபவாசிக்கிறதுனால ஒன்றும் ஆகாதுங்க, உடம்பு குறையவே குறையாதுங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் 100 நாளைக்கு இருந்தாலும் இன்ச்சு கூட நீங்கள் குறைய மாட்டீங்க. நான் இப்போயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். ஆனால் 100 நாளும் 10 நாள் 40 நாள் 30 நாள் 21 நாள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சூரியனை விட உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணிடுவார். ஹல்லேலூயா. ஏன் மாம்சம் பெருசாக இருக்குது தெரியுமா? மாம்சத்துக்கே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது. காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் சும்மா போட்டு அரவை மிஷின் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் எது பெருசாகிக்கிட்டே இருக்கான்? சரீரம் பொருள் அப்படியே மூர்க்க வரும். நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பன் யார் தெரியுமா? எங்கள் ஊர் யார் தெரியுமா? இதெல்லாம் நம்ம போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறோமே. 24 மணி நேரம் போட்டு தின்னு ஏற்றி சரீரத்தை புஷ்டி வச்சிருக்கு.
ஆனால் அதை பூரா பட்டினி போட்டுட்டு ஆவியில் தேவ ஆவியானவரை நீ மைட்டி படுத்தி பாருவே, உட்காந்து ஜெபம் பண்ணி பாரு, மாம்சிகம் தானா துவண்டு கீழே விழுந்துடும், செத்து போயிடாது. ஆவியானவர் வல்ல பயங்கரமாக பைராக்கமாக எழும்பிடுவார். வாழ்க்கையெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறிடும். லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 16:19 திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த மாதம் கை தட்டி கருத்திருக்கிறேன். நீ பரலோகத்தில் எதை கேட்குறியோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். திறவுகோலை கொடுப்பார். வெளிப்படுத்தல் 20:10 ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். எல்லாத்தையும் தரப்போறாரு. இந்த மாதம் தாங்க பெற்றுக்கொள்கிற மாதம். எல்லாம் அவர் கொடுக்க பொக்கிஷத்தோடு இறங்க போறாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஜெபிக்க எழும்பி நிற்கலாம். கானானை தருவேன், சொந்த தேசத்தை தருவேன், உன் சுதந்திரத்தை உனக்கு தருவேன். உன் சுதந்திரத்தை யாரும் எடுக்க முடியாது. யார் எடுத்தாலும் அவர்களோட வழக்காடியான நிற்பேன். இந்த மாதம் நீ சுதந்திரிக்கிற மாதம். எழும்பி நிற்கலாம். ரீபா ராபா ரீபா ராபா லரபா ரீகா பாலரபா லிரனதிபா லரபா. இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.